தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் திடீர்னு அவங்க நடுநிலையா இருக்கிறாங்களா, இல்ல மக்களின் நிலையில இருக்கிறாங்களா, இல்ல கூட்டணி மாறுகின்ற நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவங்க பேசுறப்ப தெரிய வருது. எதனால அப்படி சொல்றோம்னா, சேம் சைடு கோல் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க. திமுகவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு 3 மேட்ரு தெளிவா பண்ணி விட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அடிச்ச கோல் எல்லாமே ராங்காவே இருந்துச்சு, சேம் செட் கோலாவே இருந்துச்சு. அவங்க பேசும்போதுன்னு பார்த்து முதலமைச்சர் எல்லாம் போயிட்டார், இல்லைன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். ஏன்னா சென்ற கூட்டத்தொடர்களில் கொஞ்சம் முதலமைச்சரை எதிர்த்து பேசின மாதிரியும் அவருடைய நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் வேற மாதிரி பேசின மாதிரி சில விஷயங்களை வச்சாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா, ஒரு ஜோதிடர் ஒருத்தருக்கு அரசு ஆலோசகரா அரசு பதவி கொடுத்ததை அவங்க எதிர்த்து பேசினாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை திரும்ப வாபஸ் வாங்கினாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லாதப்ப பேசினது அவங்களுடைய துரதிருஷ்டம் நினைக்கிறேன், அவங்களுக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவிற்கு முதலமைச்சர் பக்கமா நின்று பேசினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல குறிப்பா அவங்க பேசுனதுலயே ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னா, பெயர் மாற்றம் அப்படிங்கிறது சரியானது அப்படின்னாங்க. எந்த பெயர் மாற்றம்னா, இப்ப கூட எல்லா அறிவிப்புகள்லாம் வெளியே வர்றப்ப பட்ஜெட்ல சொன்ன உடனே பட்ஜெட் அப்படியே தான், நாங்க செஞ்சதே தான் அப்படியே இருக்கு, பேரை மட்டும் கருணாநிதிங்கிற பேர் எடுத்துட்டு இவங்க வெற்றி அது இதுன்னு பேரை மட்டும் தான் மாத்திருக்கிறாங்க, எல்லா திட்டங்களும் அப்படியே தான் இருக்குது, அதுக்கு பெயர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, இது 0 பட்ஜெட் சொன்னாங்க. யாரு? இதே திமுகவே. அதே திமுகவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க செஞ்ச திட்டங்களுக்கு நாங்க ஏற்கனவே போட்ட பட்ஜெட்ல அப்படியே பேரை மட்டும் மாத்திருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு பக்கம் 0ங்கிறாங்க பட்ஜெட்டை, இன்னொரு பக்கம் பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்கன்னா அப்ப திமுக பட்ஜெட்டும் 0 தானே அப்படிங்கிற அர்த்தத்தையும் குறிக்குது. ஆனா அம்மையார் பிரேமலதா பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்த பெயர் மாற்றம்லாம் பெரிய விஷயம் இல்ல, இந்த திட்டம் தொடர்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறது என்ன தெரியுது, கருணாநிதி பேரை எடுத்ததுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பிரேமலதா விஜயகாந்த் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது கருணாநிதி பெயரை எடுத்ததை சரின்னு பேசுறது, திமுக கூட்டணியில இருந்து மாநிலங்களவைக்கு தேமுதிக சார்பாக சுதீஷை அனுப்புனது, அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டாங்களா, இல்ல நடுநிலையா மக்கள் நிலையா, இல்லை என்றால் கூட்டணி மாறுகின்ற நிலையா அப்படிங்கிறது புரியல. ஆனாலும் இது திமுகவுக்கு வச்ச ஆப்பு. மற்ற விஷயத்துல வச்சாலும் பரவாயில்ல, கருணாநிதி பெயரை எடுத்தது சரிதான் சொல்றப்ப சிக்கல் எங்கேயோ ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்னு சொன்னாங்க, அனைத்து கட்சி கூட்டம், அந்த கூட்டத்தில் நம்ம அது ஏன் எல்லாம் கலந்துருந்துருக்கலாம், வச்சிருந்துருக்கலாம், நீங்க மேகதாது சம்பந்தமா ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருந்திருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி மழுப்புனாங்க. ஆனா கனிமொழி என்ன சொல்றாங்க, மேகதாது பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணுங்கிறாங்க, ஆனா டீலிமிட்டேஷனுக்கு தேவையில்லைங்கிறாங்க. ஏன்னா சென்ற ஆட்சியிலே அவங்க டீலிமிட்டேஷனை பத்தி எல்லாம் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்காங்களாம், கடிதம் எழுதியிருக்காங்களாம். அது மாதிரி தானே மேகதாதுக்கு இது என்ன நேத்து இன்னைக்கு பிரச்சனையா? போன ஆட்சியிலும் தான் அவங்க சொன்னாங்க மேகதாது கட்ட போறோம்னு வானான்னு சொன்னா. அது மாதிரி காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டமா, அது எத்தனை ஆண்டு காலமா, எத்தனை நூற்றாண்டுகளா, அரை நூற்றாண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுவெல்லாம் பார்க்கும்போது பிரேமலதா விஜயகாந்தோடைய இந்த நிலைப்பாடுங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இன்னொன்னு, இதையெல்லாம் தாண்டி நச்சுன்னு ஒண்ணு பேசினாங்க, கர்நாடகாவுக்கு போகணும்னு விஜய சொன்னதே நான் தான். எந்த விஷயமா? மேகதாது சம்பந்தமா கர்நாடகாவுக்கு பயணம் போறதா சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை போட்டாங்க பாருங்க, ஏன் போகக்கூடாதா? இது ஒட்டுமொத்த திமுகவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அவங்க வைக்கிற ஆப்புன்னு சொல்லலாம். ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. அதையும் தாண்டி ஒருபடி தாண்டி முதலமைச்சர் விஜய் பேசும்போது சொன்னாரு, பெங்களூர் போயிருந்தால் ஒருவேளை அவமரியாதை ஆயிருமோ, ஆயிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் தெளிவா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும், நல்லா கவனிக்கணும், ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் தமிழ்நாட்டு மக்களும் உங்க பின்னால நிற்பாங்க. இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சின்னு இவங்க யாருக்கெல்லாம் சேர்த்து பேசுற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கிற மிகப்பெரிய கேள்வி திமுக இருந்து வரும். இன்னொரு வார்த்தை, உங்க பின்னால நிற்பாங்க அப்படிங்கிற வார்த்தை. என்னைக்காவது திமுக அதையெல்லாம் ஒத்துக்குமா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் புடிச்சு தள்ளி விட போறாங்களா, இல்ல அவங்கள வெளியே வர போறாங்களான்னு தெரியல. ஆனால் அதற்கான பிள்ளையார் சொல்லியாக இது தெரியுது. அப்படி உங்களுக்கு ஒரு அவமரியாதைன்னா நாங்க சும்மா இருந்துருவோமா? தமிழ்நாடே வெகுண்டு எழுந்துரும்.
பொறுத்துக்குவோமா நாங்க இதையெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசி கிட்டத்தட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையை கூட்டணிகளுக்குள்ள உருவாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனா நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் இந்த பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது அப்படின்னு கூட ஒரு ஐயத்தை கிளப்புற நிலையில இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு நடுநிலையாவும் சில விஷயத்தை அன்னைக்கு பேசினாங்க. உலக கதர் தினம் இன்னைக்கு. இது காங்கிரஸ்காரங்களுக்கு கூட தெரியல, காங்கிரஸ்காரங்களுக்கு கூட அது புரியல. ஆனால் உலக கதர் தினம்னு அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினாங்க. எதனால அப்படின்னா அதையும் அவங்களே சொன்னாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் இந்த அரசியலுக்கு வரணும்னு நினைச்ச நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரை கதர் சட்டையும் கதர் வேட்டியும் தான் அணிஞ்சிருந்தாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பொதுவான விஷயத்த சொன்னாங்க. எப்பா நீ மேகதாதுல அணை கட்டுறாங்களோ இல்லையோ, காவிரியில தண்ணி கொண்டு வர்றாங்க இல்லையோ, உட்கார்ந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாகமா இருக்குப்பா, தண்ணி பாட்டில கொடுங்கப்பா, டம்ளர்ல கொடுத்தா பத்த மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாட்டில் சமாச்சாரத்தையும், காவிரியிலிருந்து தண்ணி வர்றதும் பரவாயில்ல, எனக்கு தண்ணி கொடுங்கடா சாமிகளான்னு கெஞ்சினதையும் ஒரு நடுநிலையோடு பேசினாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பேசினாங்க. அங்கதான் குழப்பமே வருது. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் கருணாநிதி பெயரை எடுத்ததுல ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் இரங்கல் தெரிவிச்சீங்க, இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்கள், எல்லா பேருக்கும் முக்கிய பிரபலங்களுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிச்சீங்க சட்டமன்றத்தில், கருணாநிதியினுடைய நினைவு நாளான அந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. நல்லா இருந்திருக்கும் நீங்க சொல்றீங்க, அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு என்ன தெரியும் நினைவு வருது? அதே மாதிரி மே 18ஆம் தேதி ஒட்டுமொத்த ஈழத்தமிழ்ல இழந்து போன நாங்கள் இழந்த எங்கள் உயிர்களுக்கு இதே மாதிரி இரங்கலை சொல்ல ஏன் உங்கள் வாய் கூசுது? ஏன் அப்படி ஒரு தீர்மானத்தை யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? மே 18ஆம் தேதி எங்க சொல்லுங்க பாப்போம். ஈழ விடுதலைக்காக அந்த இறுதி போர்ல இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த ஈழ தமிழர்களுக்காக, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்காக ஒரு இரங்கல் சொல்லுங்க பாப்போம். பேச மாட்டாங்க. திருமதி கேப்டன் அவர்களே, நீங்கள் எந்த அணி? குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்கள் நடுநிலை அணியா, மக்களின் நிலையை சொல்லுகிற அணியா, இல்லை கூட்டணி மாறப்போகின்ற நிலையை சொல்லுகிற அணியா? நன்றி, வணக்கம். சமர்க்களத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.